எல்லா தரப்பு மக்களின் கனவாகவும் உள்ள சொந்த வீடு என்பதை சாத்தியமாக்க பல்வேறு யோசனைகள் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன. அதில் இன்று தனி வீடு கட்ட நினைக்கும் நபர்கள் கையாள வேண்டிய அணுகுமுறை தொடர்பான தகவல்கள் இடம்பெறுகின்றன. எல்லைக்குள் மனை வாங்கி அதில் தனி வீடு கட்டுவது என்பது பெரும் பணக்காரர்களுக்கு மட்டுமே சாத்தியம். மற்றவர்களுக்கு இன்று பரவலாகிவிட்ட குருவிக்கூடு போன்ற அடுக்குமாடி குடியிருப்பில் ஒன்றை வாங்குவதும் கூட சாதனைதான். ஆனால் சென்னைக்கு வெளியே புறநகர் பகுதிகளில் தனி வீடு கட்டுவதற்கான வாய்ப்பு இன்னமும் முற்றிலுமாக கைமீறி போய்விடவில்லை என்று கூறலாம். சென்னை மட்டுமின்றி தமிழகத்தின் மற்ற பகுதிகளிலும் தனி வீடு கட்ட நினைப்பவர்கள் முழுமையாக திட்டமிட்ட பின்னரே அதில் இறங்க வேண்டும் என்கின்றனர் நிபுணர்கள். இப்போது நீங்கள் இண்டிவிஜுவல் ஹவுஸ் கட்டுறதா இருந்தால் முதல் விஷயம் ஒழுங்கான ஒரு பிளான் வச்சுக்கோங்க. திட்டமிடுதல் ரொம்ப ரொம்ப அவசியம். அது உங்களோட பிளானை ஆரம்பித்து ஸ்ட்ரக்சர்லேருந்து, இப்போ ஸ்டீல் அப்படின்னு சொன்னால் வெறும் மேஸ்திரியை விட்டுட்டு நீங்கள் ஸ்டீல் போட சொல்லாதீங்க. அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரல் டிசைனர் எம்ப்ளாய் பண்ணி போட சொல்லுங்கள். ஸ்ட்ரக்சரல் டிசைனர் உங்கள்கிட்ட கேட்க போகிற ஃபீஸை விட அதிகமாக உங்களுக்கு சேமிப் பண்ணி கொடுத்துருவார் ஸ்டீல் கன்சம்ஷனில். ப்ளஸ் உங்களோட ஸ்டீல் டிசைனும் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். காலத்திற்கும் நிலைத்து நின்று நிம்மதியாக வாழ கூரை தரும் வீட்டை கட்டும்போது வாய்மொழி ஆலோசனைகள், செவிவழி செய்திகளை மட்டுமே நம்பிவிடக்கூடாது. படிப்படியான நடைமுறைகளும் தீவிர விசாரணைகளுமே பின்னாளில் தூக்கத்தை தொலைக்காமல் இருக்க வழி என்றும் சொல்லப்படுகிறது. ஸோ எது பண்ணாலும் முறையாக அதுக்கான ஆளுங்களை அணுகி பண்ணுங்க. ஏன்னா முதல்லையாவது கான்ட்ராக்டர்ஸ்லாம் எப்படி இருந்தாங்கன்னா, ஒரு வீடு கட்டினாங்கன்னா அவங்க கடைசி வரைக்கும் அந்த ஊர்லேயே இருப்பாங்க. ஏதாவதுனா நீங்கள் போய் அவங்கள கேட்கவாது முடியும். இன்றைக்கி ஃப்ளை பை நைட் ஆப்ரேட்டர்ஸ் தான் இருக்காங்க. எல்லாருமே அவசர உலகமாக போச்சு. ஸோ முழுசாக வேலை தெரிஞ்சுட்டு தான் செய்கிறானான்னு கூட நமக்கு தெரியாது. அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எல்லாத்துக்கும் ஒழுங்கான கன்சல்டன்ஸ் வச்சுக்கோங்க. அடுக்குமாடி குடியிருப்பு வாங்கும்போது நாம் நினைத்த விஷயங்களை எல்லாம் பெற முடியாத சூழல் ஏற்படுவது இயற்கை. ஆனால் தனி வீடு என்று வரும்போது நமது தனிப்பட்ட கனவுகளை நனவாக்கிக் கொள்வது ஓரளவு சாத்தியமே. நல்ல வெளிச்சம், சிறந்த காற்றோட்டம், வீட்டு தோட்டத்திற்கு இடம், கட்டுமானத்தில் சுற்றுச்சூழல் ஆதரவு பொருட்கள் என தேர்வு செய்யலாம். புதிய பொருட்கள் என்னங்கிறத கேளுங்க. கான்ட்ராக்டர்கிட்ட இதுக்கு என்ன வேறு ஆல்டர்னேட் பொருள் இருக்குதுன்னு கேளுங்க. அந்த ஆல்டர்னேட் பொருளை நீங்கள் நிர்ணயம் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஆமாம், இது நல்ல ஸ்ட்ரென்த் இருக்குது, இதுக்கு இந்த மாதிரி அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் கேளுங்க. ஏற்கனவே பயன்படுத்தின இடத்த நீங்கள் ஒரு முறை போய் பாருங்கள். பார்த்து கன்வின்ஸ் ஆனீங்கன்னாக்கா மாற்று பொருள்களை பயன்படுத்துங்க. நீடித்து நிற்கக்கூடிய பொருட்களை தேர்வு செய்வதுடன் அவற்றின் விலையை கடைக்கடையாக ஏறி இறங்கி பார்த்து எங்கு குறைவோ அங்கு வாங்கினால் கட்டுமான செலவில் ஓரளவை குறைக்க வாய்ப்புள்ளது. அதற்கு முறையான பட்ஜெட் போடுவது அவசியமாகிறது. பட்ஜெட் போடும்போது தெளிவாக எல்லா விதமான செலவுகளையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு எது வேணும் வேணாங்கிற சாய்ஸ் நீங்கள் வச்சுக்கிட்டு அணுகுனீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே நீங்கள் எதிர்பார்க்குற செலவுகளுக்குள்ளே உங்களுக்கு கட்டிடத்தை கட்டி முடிக்கப்படும். அண்ட் ப்ரொசீஜர்ஸ் க்ளீனாக தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். அடுக்குமாடி குடியிருப்பு வீட்டை விட நகரை விட்டு சிறிது வெளியே என்றாலும் மனை வாங்கி வீடு கட்டுவது அதிக பயன் தரக்கூடியது. பின்னாளில் குடும்ப உறுப்பினர்களுக்கோ வாடகை வருமானம் ஈட்டவோ மாடிகளை கட்டலாம். தோட்டம் அமைத்து காய்கறி, மலர் வாங்கும் செலவை குறைப்பதுடன் இயற்கையான சூழலால் ஆரோக்கியத்தை உறுதிப்படுத்துவதும் சிக்கனத்திற்கு வழிவகுக்கும். புதிய தலைமுறைக்காக வேல்சங்கருடன் பாஸ்கரன். சிறிய இடைவேளைக்கு பிறகு சிக்கனம் சேமிப்பு செல்வம் நிகழ்ச்சி தொடரும்.